ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகும்போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு செவ்வகத்தினோட ஒரு பக்கமும் 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் செவ்வகத்தோட பரப்பளவு எழுதிக்கலாம். ஏரியாவோட பரப்பளவு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா செவ்வகத்துக்கு L × B. சரிங்களா? இந்த எல்லும் பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து 2 மடங்கு ஆகுதான். இப்படி ஒரு டயக்ராம் இருக்குது அப்படின்னா நமக்கு செவ்வகம் இது லென்த்து, இது பிரெத்து. ஸோ இந்த லென்த்து 2 மடங்கு ஆகுது, இந்த பிரெத்தும் 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆகும்போது டோட்டல் ஏரியா எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். இந்த எல் வந்து 2L மாறுது அப்படின்றாங்க. மல்டிப்ளை இந்த பிரெத்தும் வந்து என்ன ஆகுதுன்னா 2 மடங்கு ஆகுது, 2B மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 2 4, இந்த LB படிக்கலாம் அப்படியே. ஸோ அப்போ இந்த ஏரியா இப்போ எத்தனை மடங்கு ஆகுதுன்னா 4 மடங்கு ஆகுது. ஸோ இது 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு பக்கமும் நமக்கு வந்து பரப்பளவு டோட்டலாக 4 மடங்கு ஆகுதுன்றாங்க. ஸோ அப்போ இந்த சம்முடைய ஆன்சர் வந்து 4 டைம்ஸ் ஆப்ஷன் B, 4 மடங்கு அதிகரிக்கிறது. தேங்க்யூ.